3 வகையான ஏத்திகாஃப் இருக்குது. ஏத்திகாஃப்ங்கிறது 3 வகை. ஒன்று, ஒரு மனிதன் தனக்குத்தானே வாஜிபாக்கி கொள்ளுகிற ஏத்திகாஃப். ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், ஏதோ ஒரு நோய் நீங்கணும், ஒரு கடன் தீரணும், ஒரு வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும், ஏதோ ஒரு தேவையை மனசில் வைத்து எல்லாம் உனக்காகனா 1 நாளோ 2 நாளோ ஏத்திகாஃப் இருப்பேன் என்று நேர்ச்சி செய்வது. அது எல்லா காலத்திலையும் செய்யலாம். ரமதான்லையும் செய்யலாம், ரமதான் அல்லாத காலத்திலையும் செய்யலாம். அந்த ஏத்திகாஃபை வாஜிபான ஏத்திகாஃபும் வாங்க. அது குறைஞ்சது 1 நாள், கட்டாயம் 1 நாள் தான் இருக்க முடியும், அதை விட கம்மியாக கிடையாது. நோன்பு வச்சுட்டு தான் ஏத்திகாஃப் இருக்க முடியும். 2வது ஏத்திகாஃப் என்ன? இந்த சுன்னத்தான ஏத்திகாஃப். சுன்னத்தான ஏத்திகாஃப்ங்கிறது ரமதான் பிற 29 மகரிபில் ஆரம்பிக்குது. ஈதுடைய பிற எப்போ தெரியுதோ அதோட முடியுது. அது 9 நாளாகவும் இருக்கலாம், 10 நாளாகவும் இருக்கலாம். 9ஓ 10ஓ, பகல் எத்தனையோ இரவும் அப்படிதான் என்னங்க வரும். அப்போ இது சுன்னத்தான ஏத்திகாஃப், 21 இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது. 3வது நஃபிலான ஏத்திகாஃப். நஃபிலான ஏத்திகாஃப்ங்கிறது அதுக்கு கால வரம்பு இல்லை. நீங்கள் பள்ளிக்குள்ளே எப்போனாலும் வர்றீங்களோ, பள்ளியில் எவ்வளோ நேரம் இருக்க போகிறீங்களோ, ஏத்திகாஃபுடைய நியத்தில் வர்றது. அது 1 மணி நேரம் இருக்கலாம், அரை மணி நேரம் இருக்கலாம், அரை நாள் இருக்கலாம். பள்ளிக்குள் வரும்போது நான் ஏத்திகாஃபுடைய நியத்தில் வருகிறேன். அதனால் எப்போவுமே பள்ளிக்குள்ளே வரும்போது ஏத்திகாஃபை நியத் செஞ்சுட்டு வாங்க. இப்போ நீங்கள் இஷாவுக்கு வந்தீங்க இல்லையா, ஒரு 8 மணிக்கு உள்ளே வந்தீங்க, 10:30 மணிக்கு வெளியே போகிறீங்க, ஏத்திகாஃபுடைய நியத்தில் நீங்கள் வந்திருந்தா நீங்கள் இருந்த இவ்வளோ நேரமும் ஏத்திகாஃபிற்குரிய நன்மையை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. பள்ளிக்குள் வரும்போது என்னென்ன விஷயங்கள், ஒழுக்கங்கள் அப்படின்னு முஃப்தி ஷஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 15 ஒழுக்கங்கள் சொல்லுவாங்க. பள்ளிவாசலுக்குள் வரும்போது என்னென்ன செய்யணும் அதில் ஒன்று சொல்லுவாங்க. பள்ளிக்குள் வரும்போது நம்ம வளமையாக துவா ஓதிட்டு வர்றோம், அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். அதோட பள்ளிக்குள் வரும்போது யார் முன்னால் தெரிகிறாங்களோ அவங்களுக்கு சலாம் சொல்லணும். யாருமே இல்லையா, பள்ளியில் வானவர்கள் இருக்கிறாங்க, அதனால் பள்ளிக்குள் வரும்போது அஸ்ஸலாமு அலா இபாதில்லாஹில் மோமினீன், அல்லாஹ்வுடைய மோமினான அடியார்களுக்கு சலாம் அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்போ நஃபிலான ஏத்திகாஃப்ங்கிறது அது எப்போனாலும் இருக்கலாம். இந்த ரமதானுடைய கடைசி 10 நாளும் ஏத்திகாஃப், சுன்னத்தான ஏத்திகாஃப் யாருக்கு முடியலையோ குறைஞ்சபட்ச நஃபிலான ஏத்திகாஃபை நியத்து பண்ணுங்க. இந்த 10 நாளில் ஏதாவது 1 நாள், ஏதோ ஒரு 2 நாள், இப்படி என்ன செய்யுங்க, ஏத்திகாஃபை ஏதோ 1 நாளாவது இருப்பதற்கு ஒரு முயற்சி என்னங்க செய்யுங்க. இப்போ என்னங்க, இந்த நாட்களை தயவு செஞ்சு வீணாக்கிற வேண்டாம். பகலில் ஏத்திகாஃபுக்கான வழி இல்லையா, ரமதானுடைய கடைசி 10 நாளையுமே குறைஞ்சது வீட்டில் அமல் செய்யுங்க. அமல் செய்ய முடியலன்னா பள்ளிகளில் வந்தாவது இந்த 10 நாளும் கணிசமான இரவனுடைய அந்த நேரங்களை எல்லாம் இவாதத்தில் ஈடுபடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 முழுக்க தூங்கவே மாட்டாங்க. அதான் அஹ்யா லைலஹு, அஹ்யா லைலஹு. அப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வருஷம் ரமதானில் கடைசி 10 ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ஏத்திகாஃபில் தான் அவங்க தூங்க மாட்டாங்கன்னு சொன்னேன், இரவெல்லாம் நின்று தான் வணங்குவாங்க. அப்படி ஒரு நாள் நின்று வணங்கும் போது தான் சஹாபாக்கள் சிலர் பெருமானாருக்கு பின்னால் சேர்ந்துக்கிட்டாங்க. பெருமானாருக்கு பின்னால் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தராவீஹ்ங்கிறது இந்த அமைப்பில் இல்லை. இது யார் கொண்டு வந்தது? உமர் ரலியல்லாஹு தான் கொண்டு வந்தாங்க. தனித்தனியாக தான் தொழுதுக்குவாங்க தராவீஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃபில் இருக்கும்போது தொழுகிறாங்க இல்லையா, பின்னால் ஒரு 2-3 பேர் சேர்ந்துட்டாங்க. மறுநாள் காலையில் மதீனாவில் அந்த பேச்சு வருது, இன்னாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் தொழுதாங்களாமே அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் மதீனா முழுக்க இந்த பேச்சு பரவுதிலே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுகிறாங்க, கூட்டம் அதிகமாகுது. 3வது நாள் மஸ்ஜிதே நிரம்பிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க, நாமெல்லாம் தொழ வேண்டும் அப்படின்னு மஸ்ஜிதெல்லாம் பள்ளிவாசலே நிரம்பிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டாங்க, வெளியே வரவே இல்லை. மக்கள் என்னென்னவோ செய்கிறாங்க, ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டாங்களோ அப்படின்னு கணச்சு பார்க்குறாங்க. சில பேர் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி பார்க்குறாங்க, சில பேர் கல்லெல்லாம் தூக்கி போட்டு பார்க்குறாங்க. எதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை இல்லை. காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு தான் வெளியே வர்றாங்க. ஃபஜ்ர் தொழுத பிறகு மக்களை எல்லாம் உட்கார வச்சு சொன்னாங்க, நேற்று இரவு நீங்கள் செய்த எல்லாவற்றையும் நான் அறிந்தேன். சில பேர் கணச்சிங்க, சில பேர் தஸ்பீஹ் சொன்னீங்க, சில பேர் கல்லை தூக்கி போட்டீங்க, எல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஏன் வரல? 2 நாள் நான் யதார்த்தமாக தொழுதேன், என் பின்னால் மக்கள் சில பேர் யதார்த்தமாக சேர்ந்தாங்க, அது பிரச்சனை இல்லை. 3வது நாள் பள்ளியே கூடிடுச்சு. இப்படியே நான் தினசரி உங்களுக்கு ஜமாத்தாக தொழு வைத்தால் இந்த தொழுகையை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி விடுவானோ என்று பயப்படுறேன். கடமையானா ஏற்கனவே 5 நேர கடமையும் இங்கே இழுத்துட்டு இருக்குதே. தராவீஹ் பார்க்குறோமா இல்லையா? ஆரம்பத்தில் கொஞ்சம் கூட்டம்,
அப்புறம் நடுப்பத்தில் பூரா காலி. ஃபரதா இருந்தால் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க. நான் இன்னைக்கும் வந்து தொழுகு, அடுத்து தொடர்ந்து நான் தொழுதேன்னு சொன்னால் ஹஷீத்து அன் யுஃபரதா அலைக்கும் கியாமு ஹாதா ஷஹர், இந்த தராவி தொழுகை உங்கள் மீது கடமையாகி போயிடும். நான் தொடர்ந்து போறேன், கடமையாயிட்டா அப்புறம் ரொம்ப சிக்கல். அப்போது இந்த தொழுகை விட்டாலும் நீங்கள் எல்லாம் பாவியாக போயிடுவீங்க, அதனால நான் விட்டுட்டேன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த 2 நாள் அல்லது 3 நாள் தான் ஜமாத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அதுக்கப்புறம் உமர்லானுடைய காலத்தில் தான் மக்கள் தனித்தனியாக தொழுதுட்டு இருக்கிறாங்களே, எல்லாத்தையும் ஒன்றா சேர்ப்போன்னு சொல்லி சேர்த்தாங்க. அப்போ இந்த இஅ்திகாஃப் இருக்கிற நாட்களில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தாக தொழுது அந்த நிகழ்வும் நடந்தது.